من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب الذين آمنوا ஈமான் கொண்டிருக்கின்றார்களே அவர்கள் வதத்மைன்னு குலூபுகும் பிதிக்கிரில்லாஹ், மேலும் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அவருடைய உள்ளங்கள் அமைதி பெறும். அலா பிதிக்கிரில்லாஹ் தத்மைன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது. அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்கின்றார்களே அவர்கள் தூபாலகும், அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், அவர்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். வஹுஸ்னு மஆப், அவர்கள் தங்குகின்ற இடம் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும். 13வது அத்தியாயத்துடைய 28, 29 இந்த இரண்டு வசனங்களிலும் மூமின்களை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றார். இதற்கு முந்தைய அந்த வசனங்களில் சொல்லும் பொழுது இறைவனை நம்பாதவர்கள், அவர்களை இறைவனை மறுக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லிவிட்டு அவர்களுக்கு எவ்வளவுதான் அத்தாட்சிகளையும் ஆதாரங்களை நாம் கொடுத்தாலும் அவர்கள் என்ன இல்லை, நம்ப போவதில்லை. எனவே அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றான், நாடியவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், வழி எடுத்து விடுகின்றான் என்று சொல்லிவிட்டு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தகுதி, இந்த ஒரு பவர் இருக்கின்றதை சாதாரணமாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அதற்குண்டான பலன் என்ன என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை அல்லாஹ் இங்கு பதிவு செய்கின்றான். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டார்களே அவர்கள், தத்மைன்னல் குலூப், இதயங்கள் அமைதி பெறுகின்றது, சாந்தி பெறுகின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். வெறும் ஈமான் கொண்ட உடனேயே சாந்தி பெற்று விடுமா? முஃமினாயிட்டோம், மறுமையை நம்புகின்றோம், அதாவது விசாரணை நாளை நம்புகின்றோம், சொர்க்கத்தை நம்புகின்றோம், நபியை நம்புகின்றோம், குர்ஆனை நம்புகின்றோம், எல்லாம் ஈமானும் சரியாக இருக்கின்றது. ஆனால் என்ன இல்லை, தொழுகை இல்லை, வாழ்க்கையில 1008 பிரச்சனை, தொழுகை இல்லை, சரியான நடவடிக்கைகள் இல்லை, வாக்குகளுக்கு மாறு செஞ்சிடுறது, இந்த மாதிரியான இந்த இறைவனை நினைக்காமல், இறைவனை பற்றி உண்டான சிந்தனை இல்லாமல், அவனுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களிலே மிக பொதுவோக்காக இருக்கக்கூடிய பற்றி தான் அல்லாஹ் இங்கே சொல்கின்றார். ஈமான் கொண்டு விட்டோம், கொண்ட உடனே நம்முடைய இதயங்கள் என்ன செய்யாது, பிரச்சனைகளை சந்திக்காம அமைதி விட்டு விடாது. எப்பொழுது இது அமைதி பெறும் என்று சொன்னால் பிதிக்கிரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் அது அமைதி வரும். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு, இந்த திக்ரு அப்படின்ற உடனேயே என்ன செஞ்சிடறாங்க, சில குறிப்பிட்ட ஒரு கூட்டம் அல்லாஹ் திக்ரு செஞ்சாலே போதும், அதாவது உள்ளங்கள் அமைதியை அடைந்து விடும். திக்ருண்டா என்னவென்று அவர்கள் விளங்கி கொண்டார்கள் என்று சொன்னால் தஸ்பீ ஓதுறது, அல்லாஹ் அல்லாஹ் என்ற ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை சொல்லிக் கொண்டே இருப்பது, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இந்த வசனத்தில் அல்லாஹ் அப்படித்தானே சொல்கின்றான். அலா பிதிக்கிரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், திக்ரை கொண்டு, அல்லாஹ்வுடைய அந்த தஸ்பீகளை திக்ர்களை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது அப்படின்றது. சரியான எந்த விதமான அமல்களும் சரியில்லாமல் வெறுமனை திக்ரு செய்து கொண்டிருந்தால், அல்லது அந்த திக்ரை பற்றி அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகின்றான் என்று நாம் பார்க்கும் பொழுது குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல திக்ரு என்றால் என்ன, அல்லாஹ்வை யாவப்படுத்துவது என்றால் என்ன, அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அக்மிஸ் ஸலாத லிதிக்ரி என்று சொல்கின்றான். தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், என்னை நினைப்பதற்காக நிறைவேற்றுங்கள். அப்போ ஒரு மனிதன் தொழுகையில சரியில்லாமல் இருந்தால் உள்ளம் என்ன செய்யாது, அமைதி அடையாது, பிரச்சனைகளை அவர் சந்தித்துக் கொண்டுதான் இருப்பார். அலா பிதிக்கிரில்லாஹி அப்படின்னு சொன்னால் திக்ரு செஞ்ச உடனே வந்துடாது, தொழுகையில் சரியாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வயின் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவ் ருக்பானன் ஃபைதா அமின்தும், நீங்கள் போர்க்களத்தில் இருந்தால் கூட, எங்க இருந்தால் போர்க்களத்தில் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், நடந்தவர்களாக தொழுகணும், வாகனித்தவர்களாக தொழுகணும். ஃபைன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவ் ருக்பானன் ஃபைதா அமின்தும்,
அப்படி போர்க்களம் எல்லாம் முடிந்து நீங்கள் அமைதியானதற்கு பின்பு ஃபதுக்குருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்க நினைவு கூறுங்கள். அல்லாஹ் நினைவுன்னா என்ன அர்த்தம்? போய் உட்கார்ந்து திக்ர் செய்யறதா? போர்க்களத்துல ஒரு ரகாய் தொழுதிருப்பீங்க, அல்லது பயமான அந்த சூழ்நிலைகள்ல வந்து 2 ரகாய் தொழுதிருப்பீங்க. இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க? போர்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப எத்தனை ரகாய் தொழுவணும்? 4 ரகாய் தொழுவணும். ஃபதுக்குருல்லாஹ கமா அல்லமக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறானோ. சும்மா போய் தொழுகிறது இல்ல. எங்க இமாமு சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு. கமா அல்லமக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கற்று தந்திருக்கிறானோ அந்த முறையில் நீங்கள் தொழுக வேண்டும். தக்பீர் கட்டினா எங்க கையை வைக்கணும், அத்தியாயத்துல உட்கார்ந்தா என்ன செய்யணும், என்ன ஓதணும், ருக்கு எப்படி செய்யணும், சஜ்தா எப்படி செய்யணும், எல்லாம் அல்லாஹ் கற்று தந்திருக்கின்றான். நம்ம இமாமுகளோ அல்லது நம்முடைய அஜத்துமார்களோ அவங்களோ இவங்களை எவர் கற்றுத்தர வேண்டியதில்லை. இதெல்லாம் சரியான அந்த வசனங்களை விளங்காதன் காரணமாக என்ன செய்யறது? தொழுகையிலேயே 4 விதமான தொழுகை இருக்குது. கீழே கட்டலாம், மேல கட்டலாம், அங்க கட்டலாம், இங்க கட்டலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது தொழுகை பற்றி சொல்லிட்டு வர்ற, நீங்க போர்க்களத்தில் இருந்தாலும் சரி, அல்லது போர்க்களத்திலிருந்து ஒரு அச்சமற்ற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு பின்பு நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்திருக்கின்றானோ அப்படி நீங்கள் தொழுங்கள். கமா அல்லமக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பேன். இப்ப தொழுகையை பற்றி அதே போன்று ஹஜ், ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும் ஃபதுக்குருல்லாஹ கதிக்கிரிக்கும் ஆபாக்கும் வஷத்த திக்ரா. ஹஜ்ஜுடைய கடமைகள் எல்லாம் நீங்கள் அந்த ஒரு, அதாவது ரொம்ப ஒரு டென்ஷனான நிலையை நீங்க நிறைவேற்றி இருப்பீர்கள், ரொம்ப அறிபறியா நிறைவேற்றி இருப்பீர்கள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்பு நீங்க என்ன செய்யணும்? தொழுகையை சரியாக தொழுங்கள். ஃபதுக்குருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்படி தொழுகையுடைய சம்பந்தமா இருந்தாலும் அது ஹஜ்ஜுடைய சம்பந்தம் அல்லது நோன்பு சம்பந்தப்பட்டது, இப்படி வரக்கூடிய அனைத்து வசனங்கள்லையும் அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்? அந்த கடமைகளை நிறைவேற்றுவதைத்தான் திக்ர் என்று சொல்கின்றான். அடுத்ததாக இன்னொன்னு, வதுக்குரு ஐயாம் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் எண்ணி பாருங்கள் அப்படிங்கிற. அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கும். அவைகள் எல்லாம் எண்ணி பார்த்து கடமைகளை சரியாக செய்யுங்கள். ஒவ்வொரு நாளையும் 1008 நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த நிகழ்ச்சியெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அப்ப என்ன? ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து திக்ர் செய்யற அர்த்தம் அல்லாஹ் சொல்கின்றான். அது அல்ல. திக்ர் என்றால் கடமைகளை சரியாக என்ன செய்வது? நிறைவேற்றுவது. அந்த நிறைவேற்றினால் அதில் எல்லாத்தையும் விட அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது, மனிதனுக்கு உள்ள வந்து எப்ப அமைதி இல்லாம இருக்கும், என்னைக்கு அவனுக்கு அவனுடைய உள்ள வந்து தடம்புரண்டுகிட்டே இருக்கும், பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறான், உள்ளத்துல என்னல்ல நிம்மதியே இல்லை. அல்லாஹ் சொல்லு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க? உதவி தேடுங்கள். அப்ப இதயம் எப்பொழுது பிரச்சனைகளை சந்திக்கின்றதோ உடனே எங்க போகணும்? தொழுகைக்கு போகணும். 2 ரக்காத் தொழுதுல துஆ செய்யுங்க, பொறுமையை கையாண்டு துஆ செய்யுங்க. அப்ப அலா பிதிக்ரில்லாஹி, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தத்மையினல் குலூப், இதயங்கள் என்ன செய்கின்றது? அமைதி பெறுகின்றது. அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி தூபா லஹும் வ ஹுஸ்னு மஆப், ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்கின்றார்களே, நல்லறங்கள் செய்யக்கூடிய நல்லறங்களே நான் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் மற்றும் உண்டான வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட எவ்வளவோ அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. இவைகள் அத்தனையும் நீங்கள் சரியாக செய்தால் தூபா லஹும், அவர்களுக்கு நன்மாராயம், வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். அவங்க உலகத்துல இருக்கும் பொழுதே எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக வாழ்வாங்க. பிரச்சனைகளை சந்திக்கிறோம்னாலே அங்க நம்மள்ட்ட ஏதோ ஒரு ஓட்டம் இருக்குன்னு அர்த்தம், நம்மள்ட்ட ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அந்த குறையை என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டும். வஹுஸ்ன மஆப், மறுமையில தங்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? மிக அழகான இடமாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இந்த உலகம் மறுமை பற்றி இரண்டிலும் இந்த திக்ரினுடைய சம்பந்தமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது